அந்நாள் முதற்கொண்டு சவுல் தாவீதை காய் மகாரமாய் பார்த்தான். வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. தாவீதுக்கு விரோதமாய் பலர் எழும்பி வந்துட்டே இருக்காங்க. அடுத்த வசனம் 10ஆம் வசனம் வாசிக்கும் போது பலவிதமான அசுத்த ஆவிகள் வீடுகள் இருக்கு. சவுல் ராஜா அசுத்த ஆவியில நிரம்பி இருக்கிறாரு. தாவீது கையில என்ன இருக்குன்னு சொன்னா, அப்பொழுது தாவீது தினந்தோறும் செய்கிறபடி தன் கையினால் சுரமண்டலத்தை வாசித்து கொண்டிருந்தான். அந்த சுரமண்டலம் தான் இது, வேத வசனம் தான் நம்ம சுரமண்டலம். ஆமென். இதை தினந்தோறும் வாசிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். முன்னாலேயும் அசுத்தாவி போராட்டம் இருக்கு. அந்த வசனத்தோட பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா சவுலின் கையில என்ன இருக்கு? ஈட்டி இருக்கு. எப்படியாவது தாவீத சோரோடு உருவ குத்துறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஆனா தாவீது என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, தினந்தோறும் சுரமண்டலத்தை வாசிச்சுட்டே இருக்கிறார். ஆமென். நம்ம கையில் உள்ள சுரமண்டலம் எது? இதான் அந்த சுரமண்டலம். இதுக்கு பைபிளுக்கு ஒரு விளக்கம் போட்டிருக்கு. இது ஒரு தீர்க்க தரிசனமான புத்தகம். இதை தினந்தோறும் வாசிக்கிறவங்க, கேட்கிறவங்க, அதன்படி செய்கிறவங்க பாக்கியவான்கள். இது வாசிக்கிறவங்க ஒரு தீர்க்கதரிசி. இந்த ஜெபத்தில் இருக்க எத்தனை பேர் தீர்க்கதரிசிங்க வந்திருக்கோம்? இந்த ஜெபத்தில் எத்தனை தீர்க்கதரிசிகள் இருக்கோம்? நம்ம எல்லாரும் யார் தான் தீர்க்கதரிசிகள்? கையில் நம்ம தீர்க்க தரிசன புத்தகத்தை வச்சிருக்கோம். இன்னோட கேட்பேன், எல்லாரும் கை வைத்திருங்க. இந்த ஆலயத்தில் எத்தனை பேர் தீர்க்கதரிசிகள் இருக்கோம்? சொல்லுங்க. நம்ம எல்லாரும் தீர்க்கதரிசிகள் தான். இன்னைக்கு நம்ம சொல்றதை கேட்காதவங்க ஒரு காலம் வரும்போது நம்ம சொல்ற வார்த்தைகள்லாம் தீர்க்க தரிசனங்களாயும் கர்த்தர் மாற்றுவார். ஆமென், ஆமென். இந்த வேத வசனத்தை தாவீது தினம்